வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. ஒளிப்பதிவாளர் அன்புச்செழியன். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு சுய அறிமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ விருது வாங்கிய விவசாயத்தில் பல புரட்சிகளும் புதுமைகளும் செய்து வரும் விஞ்ஞானி திரு வெங்கடபதி ரெட்டியார் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, இப்ப மரங்களும் செடிகளும் வளர்க்குறாங்க, அதை நம்ம எல்லார் வீட்லயும் வளர்க்குறோம்னு நீங்க சொல்றீங்க. அதனால என்ன நன்மைகள் இருக்குன்றத பத்தி கொஞ்சம் சில வார்த்தை. இதுவரையில் யாரும் சொல்லக்கூடாத ஒரு செய்தியை சொல்றேன். ஒரு பனானாவில் ஒரு புது ரகம் வர்றதால இருக்கிறதால வலைதளங்கள் மூலம் அது வெளிநாட்டில் தான் இருக்கு. அதாவது வணங்கும் கை வாழைப்பழம், பிரேயிங் அண்ட் ஹேண்ட், ஆங்கிலத்தில் பிரேயிங் ஹேண்ட். இப்படி அந்த வாழை மரம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு கண்ணினுடைய விலை 3800 ரூபா. ஒரு சீப்பு என்ன விலை தெரியுங்களா? 8000 ரூபா. ஒரு சீப்புல எத்தனை கொலை வருதுங்களா? 8 சீப்பு. 8000 ரூபான்னா 8 சீப்பு எவ்வளவு? 64,000. இதை வாங்கிய சாப்பிடுற அளவுக்கு இந்தியாவில் மக்கள் கிட்ட காசு இருக்கா? இருக்கு. அத பப்ளிக்ல கொண்டு வர்றதுக்கு யாரும் முயற்சி எடுக்கல. அதை நான் எடுத்திருக்கேன். முன்ன 2-3 மாதங்களில் கோடிக்கணக்கான செடிகள், லட்சக்கணக்கான செடிகள் இந்தியாவில் உற்பத்தி பண்ணி விநியோகிக்க போறேன் என்பது இந்த ஸ்ப்ரேயிங் ஹேண்ட் பனானா. நெட்ல போடுங்க வரும். அது எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு கா, இப்படி ஒரு கா, இதுக்கு நடுவில் இப்படி ஒரு கா கும்புற மாதிரி இருக்கு. ஆனா உடனே என்ன என் வேலைன்னா, முதல்ல டச்சு, அப்புறம் ரிசர்ச், அப்புறம் ட்ரையல் ரிசர்ச், அப்புறம் பிராக்டிக்கல் ரிசர்ச், அப்புறம் தான் கமர்ஷியல் செலவு. எட்ட உடனே ரொடுக்குன்னு போயிடக்கூடாது. இது மாதிரி பண்ணும்போது புதிய புதிய இனங்கள், புதிய எண்ணெய் தேடுதல் எங்க கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த நேரத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க. என் நேரம் உருப்படாத மோசம். ஒரு 70 வருஷத்துக்கு முன்ன மெட்ராஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, எங்க எக்மோட்ல ஒரு போலீஸ்கார் வந்தார். பலாருன்னு கொடுத்தாரு. இங்க என்ன வேலை? ஏன் போனா? இங்க என்ன படி பிற்பாட்ட கொலைகாரன். உன் பேர் என்னடான்னாரு. பழனின்னு. பழனின்னு சொன்னதுக்கு 10 உதவு போயிடுச்சு. ஏங்க பேரை கேட்டதுக்கு சொன்னதுக்கு என் பேரு, என் பேரு பயணி இல்லை, பாடுறா பக்கம் இல்லை. உன் பேரை கேட்டா என் பேரை சொல்றேன்னு அடிச்சு வழிய வாங்கினேன். நேர அமெரிக்கன் எம்பிக்கு குறைச்சல போய் பத்தணும். ஒருத்தன் 3 மணிக்கு வந்தான். ஏன் கேட்டா உன் இடத்த கொடுறான்னா 1000 ரூபா கொடுத்தாரு. என்ன விசா வாங்கிறதுக்காக முதல்ல போறா. ஓ, எப்படி டைம் வருது பாருங்க. அண்ணான அவரு உக்காந்தாரு. அப்புறம் அங்க இருந்து அவங்க பார்த்துட்டு, அப்பெல்லாம் வெள்ளைக்காரன் ஆட்சி இல்ல, கப்பல் போகுதே இல்லை, 1000 பாஸ்போர்ட்டை கொடுத்து இதை அந்த ரயில் இப்பெல்லாம் பஸ் பிளைட் எல்லாம் கிடையாது, இதை எடுத்து போய் ராமேஸ்வரம் தண்ணி கொடுத்துட்டா 1 கோடி ரூபா. அன்னைய நேரத்துல அந்த பாலத்துக்கு மேல தண்ணி வந்துருக்கு. நிறைய ரயில் போவாதான். இவன் என்ன பண்ணிட்டான்? பாஸ்போர்ட் எல்லாம் தலையில கட்டிக்கிட்டு அந்த கடல்ல ரயில் மட்டத்தை நடுவில் பல வச்சிருப்பாங்க. உக்காந்துக்கினே போய் அண்ணாண்ட போயிட்டான். 1 கோடி பார்த்தோம். அது மாதிரி யாரையும் முளைக்கிறவங்க தேவைப்பட்டா அதான் வேலையை செய்துக்கிட்டே இருக்கணும். உடம்புக்கு நல்லது, மன அமைதி. அதான் பாம்பன் பாலத்தை தாண்டினால் 1 கோடி. உன்னால 1 கோடி சம்பாதிக்க முடியுமா? மூளையை பயன்படுத்தணும், ஷார்ப்பா உருவாக்கணும். கனகாம்பரம் நீங்க நிறைய பூ பார்த்துடலாம். அதான் தாமரை பூ மாதிரி இருக்கும் ஒரு கனகாம்பரம். அதான் அப்துல் கலாம்னு பேரு. நம்ம மாட்டும் போய்கிட்டே இருப்போங்க.
நம்மளுக்கு புகழ் வர வேண்டியதுன்னா நீ நல்ல பாதையில போனா உனக்கு புகழ் மாலை வரும். நல்லா இருந்துச்சா? ஒரு கோடி எப்படி போனா இன்னொரு தடவை நடந்து போட்டு பல வச்சிருப்பாங்க, உட்காந்து 2 தண்டவாளத்தை முடிஞ்சு அண்ணாண்ட போட்டு. நம்மாழ்வாரையும் அப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்களை நீங்க பாத்தீங்கய்யா, அவரை மாதிரி சில பர்சன்ஸ் சந்திச்சீங்களா? அதை பத்தின சில அனுபவங்கள். அதாவது எப்படி என்னன்னாங்க, எல்லாத்திலையுமே மாறுபட்ட கருத்து. உணவு தானியங்கள் விஷமில்லாத கொடுக்கணும்னா ஐஎன்ஏ கம்மியா இருக்கும், 40% தான் வரும். இன்னைய காலகட்டத்துக்கு லேபர் இன்கம் பார்த்தோம்னா இயற்கை விவசாயம் ஒரு 1% 2% தான் கொடுப்பாங்க. அதை ஈடு கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் ஈடு கட்டுறதுக்காக பொருளுதவி பண்ணாதான் இயற்கை விவசாயத்தை பண்ண முடியும். அப்படி இயற்கை விவசாயம் பண்ணி இந்தியாவில் இருக்க மக்கள் வாழணும்னா பாதி பேர் சத்தியமா பெற்றுருவாங்க. ஈல்டிங் வெரைட்டி பசுமை புரட்சி வரும்போது ஈல்டிங் அதிகமாகும். ஈல்டிங் அதிகமாகும் போது டிஜிட்டுகள் பாதிக்கும். அதான் உலகம் மாறினாங்க, வடத்திருவோம் தெரிஞ்சிருவோம். இன்னைக்கு எப்படி உலகம் மதங்குது, ஒண்ணு இடிக்குது ஒண்ணு தள்ளு தாங்குது. அதான் அந்த மேக்னட்டிக் பவர். ஏதோ உணவு கிடைச்சதா சாப்பிட்டோமா, இன்னைய காலகட்டத்துக்கு எப்படி நான் கேட்கிறேன். இயற்கை உணவுன்னு கேட்டேன். இயற்கை உணவு தின்னுறீங்க, எவ்வளவு காரு லாரி எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க மெட்ராஸ் டெல்லிக்கு போங்க, பொல்யூஷன் ஃபுல் பொல்யூஷன். எப்படி அது ஏதாவது வந்துங்க, இன்னைக்கு இருக்கிறதுக்கு எது நல்ல வழியோ அந்த வழியில போகணும். அது நம்ம குறைஞ்ச வரும். அடுத்தது ஐயா, இப்போ நீங்க நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகனைஸ் வாங்கியிருக்கீங்களா ஐயா, அதை பத்தின சில வார்த்தைகள். அதாவது இது எல்லாத்தையும் செய்யும் போது நான் 5 ஜனாதிபதியால் கௌரவிக்கப்பட்டவன். நான் மாட்டம் இதை செய்திருக்கும் போது பேப்பர்காரே எடுத்துக்குவாங்க. 5 ஜனாதிபதிகள், மிஸ்டர் நாராயணன், அதுக்கப்புறம் அப்துல் கலாம், அதுக்கப்புறம் பிரதிபா பட்டேல், அதுக்கப்புறம் எல்லாரும். அதாவது லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாருங்கள இல்ல, அவர் குள்ளாள் இருக்கும்போது ஒரு வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த அதிபர் என்ன பண்ணாருங்க, சிவப்பு கம்பளத்தை விரிச்சு குடுகுடுன்னு பிளைட்ல ஏறி அந்த படிக்கட்டுக்கு ஏறி அந்த பிளைட்டினுடைய கதவை திறந்து கையை பிடிச்சி இட்டாந்தார். அப்ப நிருபர் எல்லாம் கேட்டாங்க, என்னங்க ஐயா நீங்க இவ்வளவு பெரிய டாப்ல இருக்கிறீங்க, அவரு சின்னதா இருக்கிறாரு, நீங்க போய் கதவை கூட. அது இங்கிலாந்து, யாருக்கும் தலை வணங்காத, எந்த அரசியலுக்கு ஜனாதிபதி தலை வணங்காத குணம் இடம் இது. இது மாதிரி கூட்டு வரீங்களா, இது ஒரு புதுமையா இருக்குன்னு. அப்ப சொன்னாராம், இவர் தாங்க எனக்கு மும்பையில ஆசிரியரா இருந்தார், வகுப்பு ஆசிரியர், அதுக்கு கொடுத்த மரியாதை. அது போல நம்ம போகக்கூடிய வழிகளில் அவரு ஆர்கனைசேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா, சார் நீங்க இவ்வளவு குள்ளலா இருக்கீங்களா, லால் பகதூர் சாஸ்திரியை பார்த்து கேட்டாராம், இவ்வளவு குள்ளலா இருக்கிறீங்களா, மற்றவங்க எல்லாம் உங்களை மதிக்கிறாங்க. யாரு கேட்டாலும் என்கிட்ட குடிஞ்சுதான் பேசணும், அப்படின்னா வணங்கி பேதான் பேசணும். இவரு குள்ளல நின்று பேசினா கேள்வி கேட்காது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிங்க் இருக்கு. நம்மளுக்கு போற லைன்ல நம்ம போய் அடுத்தது நல்லா இருக்கா ஐயா? இப்ப உங்களுடைய மகளும் இந்த வழியில உங்க கூட உங்க பாதையிலே வழி நடந்தாங்க. அதாவது 80ல நான் டிஷ்யூ கல்ச்சர் ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு ஆர்வம், அதுல வெளியே என்னன்னா தோட்டக்கலையில என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு டிஷ்யூ வளர்ப்பு பண்ணணும்னு போகும்போது கோயம்புத்தூர்ல ஸ்ரீகண்டசாமி, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல உயிரோட இருப்பார்.
அவர்கிட்ட போகும்போது அவர் உள்ள இருக்கிற லேபை பற்றி காட்டினாரு. சார் என்ன சார் இது, கொடாவுக்குள்ள செடி வளருது, மண்ணில் தானே வளரும். அப்பதான் ஒரு ஒரு வேடு சொன்னார், செடி ஒன்று நடுவது எல்லோருக்கும் சாதாரண விஷயம், அறிந்தோருக்கு அது மகத்தான பணி. செடி ஒருவன் நடும்போது செடியாக வளர்கிறான், செடியாக மலர்கிறான். அதுவே தவம், அதுவே தியானம், பூமி தாய்க்கு ஒரு மொத்தம். அப்ப மண்ணில வளரும் போது பெரிய மூலக்கூறுகள், சிறிய மூலக்கூறுகள், கனிம பொருட்கள், விட்டமின் இருக்கு. அது என்னன்னா அமோனியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், கால்சியம் குளோரைடு, மேக்னீசியம் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட், ஜிங்க் சல்பேட், ஃபெரஸ் சல்பேட், EDTA, எத்திலின் டையாமின் டெட்ராசிக் ஆசிட், கிளைசின், மீனோசிட்டார், பைரடாக்சின், தயாமின், இதெல்லாம் மில்லிகிராம் லெவல்ல கலந்து மீடியா தயார் பண்ணி pH 5.8 கொண்டுகிட்டு வந்து ஆட்டோகிளேவ் பண்ணி அகரகர் சேர்த்து அதை ஒரு கண்ணாடி கிளாஸ்ல போட்டு குக்கர்ல வேக வச்சு லேமினேட் ஃப்ளோர்ல பண்றதுதான் டிபி கல்ச்சர். அப்ப எனக்கு பொருளாதார வசதி இல்லை. அவர் சொல்றதை பார்த்து என் தலையெல்லாம் பிச்சுட்டேன். நம்ம தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாத. அப்புறம் என்ன பண்ண, மோகிட்ட வந்து அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கான், 6வது படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னம்மா அப்படி என்னென்னமோ சொல்றேன், ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, டேப் ரெக்கார்டு ஒன்று தரேன், நீங்க 2 பேரும் போயிட்டு டேப் பண்ணிடுங்க, எத்தாங்க நான் பதில் சொல்றேன். நான் மறுநாள் போயிட்டு அதே மாதிரி 2 நாள் சேர்ந்து போய் டேப் ரெக்கார்டு பண்ணி கூட்டுக்கு வந்தேன். எல்லாத்தையும் பார்த்தா ஏன் நம்ம செய்யலாம் அப்படின்னா எப்படி என்ன ஆட்டோக்களை 3 லிட்டர் ஆகும், தேவையில்லைங்க, நம்ம குக்கர்ல ஒரு பொத்தல் போடுங்க, ப்ரெஷர் கேஜ் போடுங்க, 120 சொல்லி ஆட்டோக்களை பண்ணி வச்சு ஒரு ரூம்ல தொற்றுக்கள் இருக்கும். தொற்றுக்களுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு ஃபார்மாலினை போட்டு குமிடிகேஷன் கொடுத்துட்டு 2 நாளைக்கு ஹீட்டர் போட்டுருணும். அதுக்கப்புறமா 2 UV லைட்டை போட்டுருணும். லைட் எங்கெங்க போடுதோ அங்க நல்லதையும் போயிடும், கெட்டது உயிரினங்களும் போயிடும். அது உள்ள கல்ச்சர் பண்ணணும். அப்ப அது உள்ள செடி வளர்க்கணும். டிஷ்யூ கல்ச்சர் நானே ஆரம்பிச்சிட்டேன். டிஷ்யூ கல்ச்சருக்கு வேண்டிய மிக உயர்ந்த லேப் இல்லாம சாதாரண எப்படி பண்ண ஆர்வம். அப்பதான் என்னுடைய 8 வயசுல இருக்க லட்சுமிய 8வது வயசுல மீடியா ப்ரிப்பரேஷன் பண்ணான்னா தி ஹிந்து பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க. அந்த ஆர்டிக்கல் சில நேரத்தில் லட்சுமியை பற்றி குறிப்பு சொல்லும் போது 8வது வயசுலயே நீ டிஷ்யூ கல்ச்சர் பண்றேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த கொய்யா எல்லாம் டெல்லியில போயிட்டு வெளியெடுக்கும் போது ஜெர்மன் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில வந்து டாக்டரேட். ஐயா, நீங்க இப்படி பண்ண இந்த விஷயங்களை பத்தி விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நீங்க சொல்ல வர கருத்துக்கள் ஏதாவது, அவங்க ஆர்வத்தை தூண்டுறபடி? இன்னைக்கு வந்துங்க, இன்னைக்கு நான் சும்மா இல்லை. அதாவது எந்த இனமும் எந்த இடத்திலும் வளரும். அகாரா பானை வளர்த்தல பாலைவனத்திலே ரோஜா வளரலாம். ஏன்னு கேட்டா சில இனங்கள் நம்ம பூமிக்கு வெப்பத்துல வராது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த செடி என்ன ஃபேமிலி, அது என்ன பிடிஎஸ், ஒரே ஃபேமிலியா இருக்கணும், பிடிஎஸ் வெவ்வேறு இருக்கணும், ஒரே குடும்பமாக இருந்தா. ஒரு உதாரணத்துக்கு சுண்டைக்காய் செடி இருக்கு. சுண்டைக்காய் செடி குண்டலா காய் காய்க்கும், வெள்ளையா பூ பூக்கும். சுண்டைக்காய் செடியும் அது ஒரு ஃபேமிலி. கத்திரிக்காய் செடியும் அது ஒரு ஃபேமிலி. இதே ஃபேமிலி தான் அது, ஆனா பீச்சிட்டு வேற. தக்காளி செடி அதே ஃபேமிலி, பீச்சிட்டு வேற. மிளகாய் செடி அதே ஃபேமிலி, பீச்சிட்டு வேற. அப்ப சுண்டைக்காய் செடியில 4 செடியும் ஒட்டு கட்டினா 4 காய்க்குனா சுண்டைக்காய் செடியினுடைய சக்தி எடுத்து அது எடுத்துக்கும். ஒரே குடும்பமா தான் எடுத்துக்கும், பீச்சிட்டு வெவ்வேற இருக்கலாம். அது மாதிரி உருவாக்கும் போது எந்த நாட்டில எங்க இருந்தாலும் இங்க கொண்டுட்டு வரலாம். இப்ப மிளகு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். மலை தேசத்துல விளையக்கூடிய மிளகு எல்லாம் இங்க வந்தோம்னா மலை தேசத்துல கிடைக்கிற மிளகை விட இங்க
கடல் மட்டத்தில் கிடைக்கிறது நல்லா காரமாக இருக்கு. அது மாதிரி அதே மிளகை கல்பாக்கம் அட்டாமிக்கில் காமா ரேடியேஷன்னா புதிய இனங்கள் வரலாம், வராமலும் போகலாம். வரும்னு எதையுமே சொல்ல, விஞ்ஞானத்துல நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்காமலேயும் போகலாம். நடக்கிறதுக்கு பல கோடி காரணங்கள், நடக்காததுக்கு ஒரே ஒரு காரணம். இது மாதிரி நீங்க முயற்சி பண்ணி தேடுதல்லையே இருக்கணும். அத்தியில பண்ணியிருக்கேன், கொய்யாவில் பண்ணியிருக்கேன், கனகாம்பரம். அதனால்தான் எனக்கு பூரி டிஆர் LNTC72.com போட்டீங்கன்னா என் ஜாதகமே வெளியே வந்துடும், எல்லாமே வந்துடும். இன்னைக்கு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி எல்லாரும் பண்ணலாம். ஆனா பண்ணுவீங்க, உடனே விட்டுருவீங்க, விடக்கூடாது. அதுல ஏதாவது தொல்லிகள் வரும், அதுல இருந்து எப்படி அதை நிவர்த்தி பண்றது? இப்போ லேட்டஸ்டா ஒண்ணு இருந்தாங்க, இப்போ கொய்யா போட்டிருந்தோம். கொய்யாவுக்கு வந்து பெரிய நெமட்டோட ப்ராப்ளம். நெமட்டோட 100% பியூரிஃபை பண்ணுறது நாங்கள் பெரிய ஒன்று கெமிக்கல் பண்ணியிருக்கோம். அதை போட்டுட்டோம்னா இருக்கவே இருக்காது. ஆனால் நான் எது பேசினாலும் வாயால வட போறோம்னு நினைக்கப்படாது. நான் பண்றதுக்கு எல்லாம் ரிசர்ச் பேப்பர் என் கையில இருக்கு. ரிசர்ச் பேப்பர் கையில இருந்தாலும் ஒரு அப்ரூவ்டு ஆக முடியும். அதை நீங்க ஒரு காப்புரிமையை வாங்கிக்கிங்க. காப்புரிமை வாங்கிக்கின்னு நீங்க பண்ணுங்க. நீங்க மாட்டும் போய்கிட்டே இருக்கணும். காப்புரிமை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா இதுவும் பண்ணணும். ஆனா இந்த நேரத்துல என்ன பண்றாங்க இந்த அரசியல்வாதிகள் எல்லாம், இத மாதிரி முன்னோடியாக சென்று நாட்டுக்கு பலன் தரக்கூடிய விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் இந்த பத்ம விருதுகளை வாரி வழங்க வேண்டும். யாருமே காதில் போட்டுக்கிட்டே கிடையாது. சில கேள்விக்கும், அதாவது சில விளையாட்டு வீரர்கள், இவங்களை மட்டும் விளையாட்டு வீரர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க? உடனே யாரு ஒரு உயிரினத்துக்கு எவன் சோறு போடுறானோ அவன் தான் கடவுள். அவன் தான் கடவுள். சாப்பாடு போடலன்னா அவன் யாரு? எங்க போய் சாப்பிடுவா? மண்ணை எடுத்து சாப்பிடுவா? கௌரவிக்கணும். அவங்களுக்கு பண உதவி எல்லாம் தேவையில்லை. ஒரு அங்கீகாரம் கொடுங்கள். நான் வாங்கிட்டேன், எல்லாத்தையும் வாங்கிட்டேன். வருங்காலத்தில் இது மாதிரி என்ன இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று சொன்னேன். அதை இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை அரசாங்க வழியை நடத்தக்கூடிய அரசாங்கமோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இந்த விஞ்ஞானம் என்பது குக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய கூரை வீடுகளும் கூட பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்கால ஆசை. குக்கு கிராமத்தில் வாழக்கூடிய கூரை வீடுகளும் பல்கலைக்கழகங்களாக மாற வேண்டும். இப்பதான் நாடு செழிக்கும். தேடி வந்து கொடுக்கணும். இந்த வருஷம் சொல்லியிருக்காரு நம்ம மோடிஜி ஐயா அவர்கள், எங்கெங்க மாநிலத்துல எங்கெங்க நல்லா பண்றாங்களோ இதெல்லாம் வாயால சொல்றதோடு சரி, ஒண்ணும் கிடையாது. கௌரவிங்க. உண்மையில நல்லா பண்ணியிருக்கானா கௌரவிங்க. காசு பணம் கொடுக்காதீங்க. அப்பதான் அடுத்த ஸ்டெப்பு விளையாட்டு வீரர் கொடுத்தா ஓகேவா? இங்கே வந்து ஓட்டப்பந்தயத்துல சோறு, அதுக்காக நான் என்ன அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல. எல்லாருக்கும் ஒரு ரவுண்டு வரும். ஒரு பத்மவித்து வேணும் விளையாட்டு வீரர்கள் கொடுங்க, சினிமாவில் உங்க சாதனை படுத்தவங்க கொடுங்க, மருத்துவ தானவர் படுத்த கொடுங்க, பொம்மை விளையாட்டுல பண்றவங்களுக்கு பண்ணுங்க. ஆனா வந்துங்க நான் ஒண்டி சொல்றதால நடந்துடாது. அதை என்னுடைய நீங்க கேட்கறதால நான் சொல்றேன். ஐயா, விவசாயத்தில் நீங்கள் செய்த சாதனைகளை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி.